அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, விச் ரிவர் டஸ் த பக்ரா நாகல் இந்தியாஸ் ஒன்லி ஃப்ரீ ட்ரெயின் சர்வீஸ் கிராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் ஒரே இலவச ரயில் சேவையான பக்ரா நங்கல் எந்த நதியை கடந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சத்லஜ் நதி அதுதான் சரியான விடை. சரிங்களா, முதல்ல ஆன்சரை பார்த்துறோம். 1948 பார்த்தோம்னா இந்த சத்லஜ் ரிவர்ல இந்த பக்ரா நாகல் டேம் கட்டுறதுக்காக ஒரு ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் இந்த பக்ரா நங்கல் ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வந்து அந்த கட்டுமான பணிகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய ரயில்வே அப்போதைக்கு பார்த்தோம்னா இலவசமாக அதை தொடங்கி இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அது இலவசமாக தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே இலவச ரயில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்ரா நங்கல் ரயில் தான். கிட்டத்தட்ட 25 கிராமங்கள்ல 800க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இது பலன் அளிக்குது. சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா, ஹூ வன் த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில்? நம்ம உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? சிங்கப்பூர்ல நடந்த இந்த டோர்னமெண்ட்ல டிங் லைரனை தூக்கடிச்சுட்டு நம்ம கூகேஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா, 18 வயசு. இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து விஸ்வநாதன் ஆனந்த் வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா கூகேஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்னாடி யங்கஸ்ட் வின்னரா இருந்திருப்பார். ஓகேங்களா, ரஷ்யாவை சேர்ந்த கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவர். ஸோ இவருடைய 40 ஆண்டு கால சாதனையை வந்து கூகேஸ் வந்து முறியடிச்சிருக்காங்க. சரியா, ஸோ கூகேஸ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்தது, இந்தியா கேவ் ஹானரரி ரேங்க் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஆர்மி டு ஆர்மி ஜெனரல் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டின் ராணுவ ஜெனரலுக்கு இந்தியா ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஆர்மி என்ற கௌரவ பதவியை வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டினுடைய இந்த ராணுவ ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளுடைய ராணுவ ஜெனரலுக்கு இந்தியாவுடைய இந்த கௌரவ ஜெனரல் பதவி அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டுட்டே வருது. ஸோ நம்ம குடியரசுத் தலைவர் இந்த ஒரு விஷயத்தை வழங்குவாங்க. சரியா, அடுத்தது, ஹவு மெனி பஞ்சாயத்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வேர் ஹானர்ட் வித் நேஷனல் பஞ்சாயத் அவார்ட் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட்டின் எத்தனை பஞ்சாயத்துகளுக்கு இந்த ஆண்டு தேசிய பஞ்சாயத்து விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 45 பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல நேற்று நம்ம வரகனூர் அப்படிங்கிற பகுதியை பார்த்துருந்தோம். கோயம்புத்தூர்ல ஒரு கிராமம் வந்து ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் தமிழ்நாட்டில இருந்துமே வாங்கியிருக்காங்க. சரியா, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அவங்க தான் இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ இந்த தினம் எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 14. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.